பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியம் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நான் அறிந்து நான் தேவனை துதிக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் விசுவாச குடும்பத்தாருக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். யாருக்கு தெரியும், கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை மாற்றலாம், அவர்களுக்கும் அற்புதம் செய்யலாம். ஆகையினால இந்த ஊழியத்தை இப்படியாய் நீங்கள் தாங்க முடியும். உங்களை அன்பாய் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு எரேமியா 31 அதிகாரம் 13 நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். துக்கத்தை மாற பண்ணுகிற தேவன். ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது உங்க உள்ளம் ஒரு துக்கத்தினால நிரம்பி இருக்கலாம். நான் வாழுகிற இந்த உலகத்துல இன்பமும் துன்பமும் மாறி 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 நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா இன்னொரு நாள் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் உள்ளம் துக்கப்பட்டு விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். இவ்வளவு ஒரு அருமையான தேவன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது மாறும். ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வியாதி படுக்கையில மரித்து போனார்கள். மிகவும் உடைந்து போன ஒரு நிலைமை, உள்ளம் தாங்க முடியாத துக்கத்தினால நிரம்பி இருந்தது. சில நாட்களுக்குள்ளே அந்த பிள்ளைகளுடைய இழப்பு தாயை பாய்த்த நிமித்தமாய் அந்த தாய் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு மரண படுக்கையில் இருந்து அவர்களும் மரித்து போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில தாங்க முடியாத ஒரு துக்கம். இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி விஷ பாட்டிலை வாங்கி கொண்டு வந்து அந்த விஷத்தை குடிக்க அவர் கைகள் எடுக்கும் பொழுது அந்த அறைக்குள்ளே தேவனுடைய ஆறுதலின் பிரசன்னம் நிரம்பினது. அந்த பிரசன்னம் அவரை நிரம்ப ஆரம்பித்த உடனே அவர் உள்ளத்திலே அது வரைக்கும் தாங்க முடியாமல் காணப்பட்ட அந்த துக்கம் அவரை விட்டு வெளியேறி ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பித்தது. பரலோக ராஜ்யத்திலே அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவரோடு கூட நிற்கிறதை போன்ற ஒரு தரிசனத்தை அவர் கண்கள் கண்டபொழுது கண்ணீரோடு ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி, சில நாட்களிலே சில வருடங்களிலே கர்த்தர் என்னை அழைக்கும் போது நானும் அவர்களை சந்திப்பேன் என்ற நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து கர்த்தருக்காய் சந்தோஷமா இந்த ஊழியத்தை செய்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாடு உன் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை தேற்றி சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு அந்த மாற்றத்தை உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற ஊழியத்திலே ஒரு சந்தோஷத்தின் நாட்களை கர்த்தர் கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இப்போதே கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் உங்கள் உள்ளத்தை நிரம்ப செய்யும். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன், எங்களை தேற்றுகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்கிற உள்ளம் உடைந்து போய் துவண்டு போய் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கொடுக்கிற சந்தோஷம் நிரம்பட்டும். அவர்களை எடுத்து திரும்ப பயன்படுத்தும், ஓட செய்யும். செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.